பெண்ணுக்கு சுரோனிதம் இல்லை அப்படிலாம் கிடையாது. 2 பேருக்கும் எல்லா பொருளும் சமமாக தான் இருக்குது. அவன் உயிரை கொடுத்தான்னா நீ உடலை கொடுக்குற. அவனும் உயர்ந்தவன் இல்லை, நீயும் தாழ்ந்தவன் இல்லை. 2 பேரும் சமமான பொருள் தான். அதில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. ஆனால் இந்த மனம் தான் ஏற்றத்தாழ்வை உண்டாக்கிக்குது. அதனால் மனத்தை சீர் பண்ணோம்னா ஏற்றத்தாழ்வு போயிடும். அதனால் ஆண் பெண்ணுன்றதே ஞானத்துக்கு கிடையாது. ஏன்னா பெண்ணுன்றதும் ஆணுன்றதும் உடல் அமைப்பு தானே தவிர ஆன்மாவுக்கும் உயிருக்கும் அது கிடையாது. உயிர் ஆன்மாவா பெண்வா கிடையாது. அதனால் அது இறைவனை அடையிறதுல தவறே கிடையாது. ஆண் தான் அடையணும், பெண் தான் அடையணும். இதில் என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வித்தியாசம்னா, பெண்ணுன்றவன் இப்போ ஆணுன்றவன் மதுரையிலேருந்து வரான், ஒரு ஒண்டியாக வந்துடுறான். இங்கே பெண்ணுன்றவன் ஒண்டியாக வர முடியாது. ஒரு அச்சம், குடும்பத்தில் விடமாட்டாங்க, ஒரு பயம். இந்த பயம் பெண்ணுக்கு இருக்கிறதால இங்கே பெண்கள் கம்மி. அந்த பயம் இல்லாமல் இருக்கிறதால ஆண்கள் ஜாஸ்தி. இவ்வளோ தான். 2 பேரும் சமந்தான். எனக்கு வேற்றுமையே கிடையாதுமா. ஐயா 1 வருஷமாக பார்க்குறவெல்லாம் இருக்கிறான். அதனால் என்ன நெட்டில் வந்தால் எல்லோரும் பார்க்க போகிறாங்க. என்னை பார்த்துனா அதிசயமாக அது 4 பேர் வர மாதிரி நானும் வந்தேன். நான் ஒன்றும் அதிசயம் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரி ஆள் தான். ஏதோ அனுபவத்தை பேசிக்கிறேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் வானத்திலிருந்து குதிக்கலை. நான் ஒன்றும் மகா ஞானி கிடையாது. இதெல்லாம் ஏன் விட்டு வச்சுக்கிறேன்னு பார்க்குறியா? இங்கே இருக்கிறவங்கள அடையாளம் தெரியறதுக்கோசம் வச்சுக்கிறேன். இந்த கட்சிக்காரங்க ஊர்வலமான கொடி பிடிச்சி போவாங்க தெரியுமா? எந்த கட்சிக்காரன் போகிறான்னு சொல்லணும்ல, அதுக்காக விட்டு வச்சுக்கிறேன். இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. முடியுமா? எல்லாம் கரெக்டு. நீ சொன்னதெல்லாம் கரெக்ட், நான் சொன்னதும் கரெக்ட் தான். உன்னால் முடியுமா? ஐயா கரெக்டு சாமி. என்ன வேலை செய்கிற? ஏமா சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? இதெல்லாம் விட்டுடு, மார்க்கெட்டிங்கெல்லாம் விட்டுடு. வீட்டில் கதவை மூடிக்கணும், சும்மா இரு, சுகம் கிடைக்கும். முடியுமா? பேசுறது இல்லைன்னா என்ன இது? பயிற்சி, முடிவு பண்ணி போகிறது. செத்தவனுக்கு சமம் ஞானி. அஞ்ஞானத்தில் இந்த மாதிரி உட்காந்து 1000 கேள்வி கேட்கலாம். போக முடியுமா? முடியாது. அப்புறம் இதை கேட்டு என்ன பண்ண போகிறேன்? யாரோ சொல்லி கொடுத்தாங்க பாரு, அதை செய்து நேரு, ஒரு காலத்தில் கிடைக்கும். சொல்லுங்கள். ஒரு மார்க்கெட்டிங்கு போகிறேன்னா எவ்வளோ ஆசை வேணும், எவ்வளோ அலையணும், எவ்வளோ துன்பப்படணும். நீ எங்கே சும்மா இருக்குது? நாளைக்கு எங்கே போகணுன்னு ராத்திரிக்கெலாம் யோசித்துக்கின்னு நீ எங்கே சும்மா இருக்க முடியும்? சும்மா இருந்துட்டான்னா உலகத்தில் அவனே மகா ஞானி. ஏன்னா சாவும்போது கூட அவன் சும்மா இருக்க மாட்டான். என் பொண்ணு வந்தால் பார் பால் ஊற்றுன்னுவான். சும்மா இருக்கவே முடியாத விஷயம். சும்மா இருக்க முடிஞ்சவன் மகான் மட்டும்தான், மனுஷனால் முடியாது. பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், இயற்கை நிஜத்துக்கு வர முடியாது. அதில் சொல். நீ ஏன் அவன் பேச்ச கேட்ட? உன் பசிக்கு நீ சாப்பிட வேண்டியது தானே. பசி உனக்கு, அவனுக்கு சோறு இல்லை, அதனால் சாப்பிடக்கூடாதுன்ட்டா. உனக்கு சோறு, நீ சாப்பிட்ரு. ஒன்றும் கிரானம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா கிரானமே ஒரு கடவுள் தான். அது வருது இங்கே, இது போது இங்கே மறைக்குது, அது போய் கிரானம் உன் வைத்தியம் மறைச்சிது. அது கிரகத்தோட கிரகம் சேர்ந்து மறையிறது பாது. சூரிய சந்திரன் இது ஒரு காலத்தில் இத்த மறைக்கும், அது ஒரு காலத்தில் அத்தை மறைக்கும். உன்னை எது மறைச்ச? சோத்துப்பான் திறந்து தானே பார்க்குது. நல்லா சாப்பிட வேண்டியது தானே. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை சாமி. இது சும்மா பயம்புறுத்தி வைக்கிறது. ஏன்னா இந்த மின்னல் வருது தெரியுமா? மின்னல் மழை பெஞ்சா அதை பார்த்தா கண்ணு போடும். போதில்ல? போதா இல்லையா? ஏன்னா இந்த கண்ணு அதனுடைய பவரை தாங்காது. அதே மாதிரி இந்த சூரிய வெளிச்சம் நேராக பூமியில் படும்போது தீமை கிடையாது, கிருமி கிடையாது. இந்த சந்திரன் போய் அந்த சூரியனை மறைக்கும் போது இந்த ஒளி இந்த உலகத்தில் படாதால் கிருமி நாசினிகள் அதிகம். அது எல்லாத்துலேயும் தொட்டுக்கும் இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் சாப்பிட்டு நீ அவதிப்படாதேன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. நீ என்ன பண்ணு, அது இருந்துட்டு போட்டுங்க. நான் சாப்பிட்டேன் இன்றைக்கி கிரான் தண்ணி கூட என்ன ஒன்றும் பண்ணலை.
உன்னை என்ன பண்ணணும்னு நினச்சிக்கினீங்கன்னா சாப்பிடாத. அது என்ன பண்ணுது, அதுவும் ஒரு கடவுள் தானே, சாப்பிட்டீங்கன்னா உன்னை ஒன்றும் பண்ணாது. வா சாமி. ஆ அது இருக்குதா இல்லையா? இன்னும் கிரானம் இருக்குன்னு பிடிக்குதா இல்லையா? அப்புறம் நம்புறது என்ன, நிஜம் தானே அது. ஆ அது உன் விருப்பம் ஐயா. இதெல்லாம் அவன் மன சம்மந்தப்பட்டது. இப்போ இந்துக்கள்லாம் இருக்கிறான்னு வச்சுக்கோ, கிருத்திக்குங்க இன்னைக்கு கவிச்சு சாப்பிடக்கூடாது, பாய் சாப்பிடாது இருப்பானா? மனுஷன் தானே அவன். மன சம்மந்தப்பட்டது. அதை போய் பெருசாக பேசி கேட்டுக்கிற. விருப்பப்படுறது நீ செய்யிட்டு போ, யார் தடுக்க போகிறான் உன்னை? இன்னொரு பிறவியத்தின்னா கூட வர முடியாது, முடியாது. ஏன்னா நீ யோசித்து 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 தூங்கத்துக்கு 1 மணி ஆகி போகுது. ராத்திரி ஃபுல்லாக யோசிக்கிற, அப்புறமா தூங்கிடுற. நீ கட்சியில் 6 மணி ஆகி போகுது முழிக்கும் போது. இது மிலிட்ரி இல்லை, இது ஆன்மீகம். இதை பற்றி பேசு, மிலிட்ரியை பற்றி ஏன் பேசுங்கிறப்பா? அதனால தான் உன்னை பேசாத. என்ன எது தேவையோ அதை பேசலை, நீ தேவையற்றதை பேசுங்கிறப்ப அதனால தான் பேசாத. என்ன நான் இல்லை, என்கிட்ட இருக்கிற சீடர்கள் எல்லாருமே நல்லா பாடம் பண்ணுறவங்க. அவன் ராத்திரி 12 மணிக்கு பட்டானா கூட காலையில் 4 மணிக்கு அவன் எழுப்புவானா, அவன் எழுப்பிட்டான் அவனை. இதுதான் ஆன்மீகம். இது யாரும் பெல் அடிச்சு எழுப்ப வேண்டியதில்லை, அவன் பெல் அடித்து கூப்பிடுவான். மிலிட்ரியில் இங்கே பெல் அடிக்கவே வேண்டியதில்லை, உள்ளே பெல் அடிக்கும். மணி 4 சேர்ந்து பாடம் பண்ணுறான்னு. நல்லா பாடம் பண்ணுறவனுக்கு, பயணம் பண்ணுறவனுக்கு. உனக்கு இல்லை, உனக்கு எப்பவுமே வராது, எழுப்பாது. ஏன்னா எழுப்புகிற பொருளே இல்லை உங்கள்கிட்ட. ஜீவகாருண்யம். புலால் உண்ணாத இருக்கிறது ஜீவகாருண்யம், மற்றதுக்கு துன்பம் கொடுக்காத இருக்கிறது ஜீவகாருண்யம். மீன் சாப்பிட போகிறேன், கறி சாப்பிட போகிறேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது ஜீவகாருண்யம். கட்டுப்பாடாக இருக்கிறது ஜீவகாருண்யம். சரி இல்லைங்க, சாமியார்கிட்ட போனுங்க, அவர் சாப்பிடக்கூடாதுட்டாங்க. 4 நாள் தாங்க இருந்தேன் நான், எனக்கு அப்புறம் முடியலைங்க, இப்போ 1.5 கிலோ போட்டுங்கன்றது ஜீவகாருண்யம். பெங்களூர்லேருந்து 2 பேர் வந்தாங்க, 2 மாதம் வந்தாங்க அவங்க. நான் இங்கே சொன்னேன், இந்த பாடம் பண்ணுறவங்க யாரும் கவிச்சு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டீங்கன்னா இந்த பாடம் பலன் தராது அப்படின்னு சொன்னேன். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவர் 2 மாதம் வந்தார். அப்புறமா என்கிட்ட கேட்டார், சாப்பிட்றதா இருந்தால் பாடம் வாங்காதன்ட்டு, எதுக்கு பெங்களூர்லேருந்து இவ்வளோ செலவு பண்ணி வரேன்ட்டு. அப்புறமா என்ன பண்ணேன், இல்லை சாமி நான் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துட்டேன், சாப்பிட மாட்டேன்னாரு. உபதேசம் வாங்கினார், போனார், ஆள் இல்லை. இப்போ நல்லா சாப்பிட்டுங்கிறாரு. வரலன்னா தெரிஞ்சிக்க வேண்டியது தானே, அவர் பழைய இடத்துக்கு போயிட்டாருன்ட்டு. மாதம் வந்தான்னா அவன் சுத்தமாகிட்டான் வரான்னு அர்த்தம். 1 மாதம் வந்துட்டு மறு மாதம்னா அசுத்தத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம். இதை நான் இங்கேருந்தே கணக்கு போட்டுப்பேன். அதனால் மனசையும் எண்ணத்தையும் சுத்தப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கை சுத்திரக்குழு ராஜயோக பாடசாலை. இதை ஏன் வச்சோம், இந்த பேருக்கு சரியா இல்லை, எதனா பேர் நல்லா இருக்கணும்னு அழகாக இருக்கணும்னு வச்சோமா அப்படின்னா இல்லை. நம்ம புக்கு ஒன்று போட்டோம், அந்த புக்கை கூட என்ன போட்டோம், பேர் நல்லா இருக்கணும்னு போட்டோமான்னா இல்லை, உண்மையை போட்டுக்கிறோம். சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம், உன்னுடைய உயிரை நீ பார்த்தால் இறைவனை பார்க்கலாம். அதான் அந்த புக்கினுடைய டைட்டில். அப்போ சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம். சரம்ன்றது உன் உயிர், பரம்ன்றது ஆண்டவர். அதே மாதிரி பிரம்மசூத்திர குழு, பிரம்மம்னா உயிர், சூத்திரம்னா ரகசியம். இந்த ரகசியமாக இருக்கிற உயிரை ஆராயக்கூடிய இடம்தான் குழு. அதனால் பிரம்ம சூத்திர குழு. ராஜயோகம் அப்படின்னு ஏன் சொன்னேன்னா, ஒரு ஊர் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு தலைவர் வேணும். அந்த தலைவருக்கு பேர் ராஜா, அவர் தான் அந்த ஊரை வழி நடத்துவார். அதே மாதிரி இந்த உடலுன்ற ஊரை வழி நடத்துறது இந்த பிராணன், ரகசியமாக இருந்து வழி நடத்துது இல்லையா? அவர் தான் நமக்கு ராஜா, அவர் தான் நம்மளை வாழ வச்சுன்னுக்கிறார். அப்போது அவர் வாழ வைக்கிறவருக்கு பேர் அரசன். அதனால் ராஜயோகம், அரசனோட கூடி நம்ம பிரயாணம் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு தான் பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை. இதை பற்றி இங்கே படித்து தெரிஞ்சுக்கிறது தான், இதை பற்றி இங்கே சொல்லிக் கொடுக்குறது தான் வேலை. இங்கே ஜாதியோ மதமோ பணக்காரனோ ஏழையோ கிடையாது.
எல்லாரும் மனிதர்கள், எல்லார் மனிதர்களும் உயிர் இருக்குது. அந்த உயிரை இறைவனோட கலக்க வைக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்க தான் பிரம்மசூத்திர குழு சாமி. சொல்லுங்கள். இப்போது மனசு தான் எல்லாத்துக்குமே அடிப்படை சொல்கிறோம், அதில் ஆசை தான் வந்துட்டு மனசுக்கு காரணம் சொல்கிறோம். ஆமாம். ஸோ நம்ம மனசு இல்லாதப்போ வந்துட்டு இறைவனை காணலாம்ன்ட்டு சொல்கிறோம். ஆமாம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமீன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி. அப்போ இறைவனோடு இருக்கும்போது மனசு இல்லாதப்போ ஆசை இல்லாமல் போயிடுது. ஆமாம். அப்போ எப்படி வந்துட்டு அங்கே வந்துட்டு இறைவனோடு இருக்கும்போது ஆசை அருமீன் என்று சொல்லப்படுது. அதனால தான் சொல்லியிருக்கிறேன், அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசைன்றது நான் இறைவன் கூட இருக்கிறேன், இப்போ என்ன மாயை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஈசனோட இருந்தால் கூட பிடிச்சி காலை பிடிச்சி வயலில் போட்டுடும். அதனால் ஈசன் கூட இருக்கும்போது, இறைவன் கூட இருக்கும்போது கூட ஆசை இல்லாத இறைவன் கூட இருங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த பாட்டு. அந்த பாட்டில் சொல்கிறார் திருமூலர், அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசை வளர வளர துன்பங்கள் வளரும், ஆசை அழிய அழிய இன்பங்கள் வளரும். இதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். அப்போது நீ ஆசையை எவ்வளோ மனசுக்குள்ளே வளர்க்குறியோ அது துன்பத்துக்கு வழிவகுத்துடும், ஆசையை அழிக்க அழிக்க இன்பத்துக்கு வழிவகுத்துடும்ன்றது தான் திருமூலனுடைய பாடலினுடைய பொருள். அதனால் அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசையை அருமீன் அப்படின்னு அந்த பாடலை சொல்கிறோம். அப்போது எப்போ நீ இறைவனோட இருப்ப, இப்போ இங்கே வந்து எல்லாரும் யோகம் கற்றுக்குறாங்க. இப்போ இங்கே வரும்போது ஒரு உபதேசம் வாங்கினோடனே நான் கடவுளை பார்த்துருவேன்னா முடியாது. அதுக்கு காலங்கள் தேவைப்படுது, அந்த காலங்கள் வரையும் காத்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து யோகங்கள் பயின்றலாம் அப்படின்னு சொன்னது மனசு, இறைவனை அடையலாம் சொன்னது மனசு. ஆனால் இறைவனை அடையும் போது மனசு இருக்காது. அப்போ மனமில்லாத நிலையில் தான் இறைவனை அடைவேன். அப்போ மனமில்லாத நிலையில் எது போய் இறைவனை அடையணும்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? மனம்ன்றது உலகத்தை சம்பந்தப்பட்டது, ஆன்மான்றது இறைவனை சம்பந்தப்பட்டது. மனம் போய் ஆன்மாவில் இணையும் போது உலக செயல், உலகம் இருக்குதா இல்லையா உனக்கு தெரியாது. எங்கே நீ கண்ணோ எவ்வளோ தூரம் உன் கண் பாயுதோ அவ்வளோ தூரமும் பேரொளி தான் தெரியும். இதை நான் வீடியோவில் சொல்கிறதால சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஆன்மாவை பார்த்துட்டேங்க, அன்னைக்கு கூட எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அது எப்படி பாருக்குன்னு அது சொல்லவே முடியலங்கன்றான். இது மாதிரி புழுவுறவனும் இருக்கிறான். அதனால் இந்த மனமாகப்பட்டது எப்போ ஆன்மாவில் போய் இணையுதோ உலகம் தெரியாது, ஆன்மாவிலிருந்து மனமாகப்பட்டது எப்போ பிரியுதோ கடவுள் தெரியாது. அப்போது மனசுக்கு உலகம் தெரியும், ஆன்மாவுக்கு கடவுள் தெரியும். அதனால தான் ஆசையை அடக்குங்க, ஆசையை அழிக்க வேணாம், ஆசையை அடக்குங்க. அடக்குனீங்களா தான் அந்த ஆன்மாவுக்கு இங்கே வேலை குறையும், வேலை குறைஞ்சதுன்னா அங்கே போயிடும் இல்லையா? அப்போ நீ இறைவனோட கலந்து பார்ப்ப, இறைவனை நீ பார்க்கலாம். உனக்கு இறைவனை நீ இன்றைக்கி பார்த்துட்ட, சரி இன்றைக்கே நீ ஞானியை முக்தியை அடைஞ்சிருக்கா அடைய முடியாது. ஏன்னா உனக்குன்னு ஒரு காலங்கள் வகுத்துருக்குது. அந்த காலங்கள் வரைக்கும் இந்த உலகத்துக்கு நீ உன்னுடைய செயல்கள் என்னென்ன செய்யணுமோ நல்ல செயல்களை செய்துட்டு முடிக்கும் போது இறைவன் உன்னை அழைப்பான். ஏன்னா இறைவனுக்கு நீ அறிமுகமாயிட்ட, மற்றவன் அறிமுகமாகலை. அதனால் இறைவனை யாரையும் கூப்பிட மாட்டான். ஆனால் நீ அறிமுகமாக இருந்தாலும் உன்னை இறைவன் கூப்பிடுவான். அந்த அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு அந்த வழியை தான் நான் காட்டிக்கின்னு இருக்கிறேன் சாமிங்க. சொல்லுங்கள். அடுத்த கேள்வி சாமி, இப்போது சந்தோஷத்தில் இருக்கும்போது மனமானது வந்துட்டு அப்படியே மிதக்கிற மாதிரி ஆறதும், சரி, துன்பத்தில் இருக்கும்போது அது ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரியும் வந்துட்டு தோன்றுது. ஆனால் மனம்ன்ற பொருள் வந்துட்டு எங்கேயுமே உடம்புல இல்லை. அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்து கனமாகவும் அதே சமயத்தில் வந்துட்டு அப்படியே சந்தோஷத்தில் இருக்கும்போது அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரியும் வந்துட்டு மாறுது. மனம் என்ற பொருள் என்னான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். மனம்ன்றது உயிரின்னு ஒன்று எல்லா ஜீவராசிக்கும் இருக்குது, அதுக்கு பேர் ஜீவராசிகள்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு மட்டும் மனுஷன்னு சொல்கிறோம். ஏன் நம்மளை மட்டும் மனுஷன்னு சொல்கிறோன்னா எண்ணங்கள் கலந்துருக்குது நமக்கு. அந்த உயிரோட எண்ணங்கள் கலக்கும்போது தான் மனம் உருவாகுது. மனம் உருவாகும் போது செயல் உருவாகுது. அதனால் இந்த மனம், இப்போது இந்த மனத்துக்குள்ளே ஒரு பானை, அந்த பானைக்குள்ளே
ஓரளவுக்கு நீ தண்ணி ஊற்றி ரொம்பற வரைக்கும் ஊற்றினா அது ரொம்பும், அதுக்கு மேலே ஊற்றினா அது விரிஞ்சி உடையும். அது மாதிரி இந்த மனம்ன்ற பானைக்குள்ளே ஆசை என்ற தண்ணியை அளவோடு தான் வைக்கணும். அளவு மீறி வைக்கும்போது அந்த மனம்ன்ற பானை உடையும் போது அதனுடைய ஆபத்து உனக்கு தான் இல்லையா? அதனால் மனசில் லேசாக வச்சுங்க, கண்டதை எடுத்து வைக்காதுங்க. இது இல்லை நான் தேடுறது, இது இல்லை நான் தேடுறதுன்னு போங்க. அப்படி போகும்போது உங்கள் மனம் லேசாக இருக்கும். எல்லாம் எனக்கு சொந்தம், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கும் போது உனக்கு மனம் கனத்து போயிடும். கனத்து போகும்போது ஆபத்து உனக்கு தான், உலகத்துக்கு இல்லை. அதனால் மனசை லேசாக வச்சுங்கன்னு சொல்கிறேன் சார். ஸோ இந்த மனம் தான் எல்லாத்துக்குமே காரணம்ன்ட்டு சொல்கிறோம். ஸோ அந்த மனம் இருந்தால் தான் வந்துட்டு இந்த மாதிரி இறை தேடல் இருக்கும். ஸோ வந்துட்டு அதோட நோக்கம் இருக்கும் எல்லாமே சொல்கிறோம். ஸோ அதனால தான் வந்துட்டு மாதம் இங்கே வந்துட்டு 100க்கு மேலே சீடர்கள் நிறைய பேர் வரதை பார்க்குறோம். சரி. ஸோ அப்படி வரும்போது அவங்க முதல் பாடம் வாங்குறாங்க, 2வது பாடத்துக்கு அதில் வந்து பாதி பேர் தான் வாங்குறாங்க. அதுக்கு மேலே ஏன் அவங்க மனம் வந்துட்டு அதில் வந்துட்டு வரமாட்டாங்க? அனுபவிச்சது மனம் தான், ஆனால் 2வது பாடத்துக்கு மேலே வந்துட்டு அதுக்கு மேலே அவங்களால வந்துட்டு இதில் பயணிக்க முடியல. கொஞ்சம் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர்கள் அது மாதிரி வராமல் போயிட்டாங்க. இது என்னன்னா, அவன் முதல்ல என்ன நினச்சின்னு வரான், அதுக்கு தான் சொல்லியிருந்தேன். மனுஷன் 3 விதமாக இருக்கிறான். ஒருத்தன் அதை அடையணும், ஒருத்தன் அது என்னான்னு பார்க்கணும், ஒருத்தன் அதை தூரம் தெரிஞ்சுக்கினா போதும் அப்படின்னு 3 வகையான மனுஷர்கள் இருக்கிறான். இந்த 3 வகையான மனுஷனில் அடையணுன்றவன் ஒரு உபதேசம் வாங்கிட்டு கடைசி உபதேசம் வரைக்கும் நம்மக்கிட்ட பட்னியாக கூட உட்காந்துக்கிறான். ஆனால் பார்க்கணுன்ற வரவ ஒரு 2-3 உபதேசம் வாங்கிட்டு அவன் மனம் மாறும்போது அவனுக்கு தெரியுது, மனம் நமக்கு மாறுது, நமக்கு எது மேலேயும் பற்று வரல. அப்போ வராத போது நம்ம எல்லா செயலையும் விட்டுடுவோம் போலுக்குது, பொண்டாட்டி விட்டுவிடும் போலுக்குது, புள்ளியை விட்டுவிடும் போலுக்குது, சொத்தை விட்டுவிடும் போலுக்குது அப்படின்ற பயம் வரும்போது அவன் இத்தை விட்டுட்டு இருந்ததையே பிடிச்சிக்கிறான். அப்போது இந்த பாதைக்கு வந்த பிறகு அவனுடைய மனமாற்றம் அவனுக்கே தெரியுது. தெரியும் போது எதையோ நம்ம விட்டு விலகிறோம் புரியும் போது இதை நம்ம விலகிடுறோம், இது வேணாம் நமக்கு சரிப்படாதுன்னு இத்தை விட்டுட்டு இருந்ததையே பிடிச்சிக்கிறான் இல்லையா? ஒருத்தன் என்ன பண்ணுறான், வரான் பார்க்குறான், ஐயோ இது கஷ்டம் பழுகு, நமக்கு வேணான்னு ஓடியே போயிடுறான். இப்படி 3 விதமான மனிதர்கள் இதில் உழல்றான். ஆனால் இதனுடைய உண்மை பொருள் என்னன்னா, பெருவாரி பேர் என்ன நினைக்கிறான், இந்த பாதைக்கு போகிறோம் நம்ம வாழ்க்கையில் சுபிட்சமாக வாழ்வோம், இந்த பாதைக்கு போகிறோம் நம்ம அடுத்தவனை ஏதாவது பண்ணி கெடுத்துடலாம், இந்த பாதைக்கு போகிறோம் நம்ம நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு பெருவாரி பேர் வர்றது இங்கே அதுக்கு தான். அதனால தான் நான் வரும்போதே சொல்கிறது, இங்கே தாயத்து தரேன், தகுடு தரேன், உபதி தரேன், எலுமிச்சம்பழம் தரேன், குறி சொல்கிறேன்ற ஆளுங்க நினச்சிக்கின்னு வர ஆளுங்க இங்கே வராதிங்க, அதுக்கு இது இடம் இல்லை, இது கடவுளை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிற இடம், அதுக்கெல்லாம் 1000 இடம் இருக்குது போங்க அப்படின்னு சொல்லிடுறேன் நான். ஆனால் அப்படி இருந்து கூட வர்றாரு. அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த மனிதனுடைய நிலையை பற்றி சொல்கிறார். 3 விதமான மனிதர்களை பற்றி சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, 3 பதுமைகள், 3 பதுமை, 3 பொம்மைகள். பதுமைன்னு தெரியல, பொம்மை, 3 விதமான பொம்மை. ஒரு பொம்மை வந்து உப்பில் செய்த பொம்மை, ஒரு பொம்மை வந்து துணியில் செய்த பொம்மை, ஒரு பொம்மை வந்து கல்லில் செய்த பொம்மை. இந்த 3 பொம்மைகளை ஒருத்தன் செய்து எடுத்து போய் கடலில் விடுறான். அப்போது கடலில் விடும்போது இந்த உப்பில் செய்த பொம்மை இருக்குது, அது கடலுன்ற கடவுளோடு கலந்து போயிடுது. அதான் ஞானம், கரைஞ்சி போயிடுச்சு, கடலோட கரைஞ்சி போயிடுச்சு, கடவுளுன்ற கடலோடு அது கரைஞ்சி போயிடுச்சு, அது ஞானி. ஆனால் துணியில் செய்த பொம்மை கொஞ்சம் ஈரத்தை நினச்சி வச்சுக்குது, ஏதோ சொன்னது பார்த்தது கேட்டது இதையெல்லாம் கொஞ்சம் நினச்சி வச்சுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அது தெரியுது. ஆனால் கல் இருக்குது தெரியுமா, அது கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லை. அது மாதிரி ஜென்மங்களும் இங்கே வர்றது உண்டு. ஆனால் நம்ம யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா வந்து இருக்கிற இடம் அப்படி. அதுக்கப்புறம் நீ செய்யறியோ செய்யலையோ செய்ய மாட்டியோ அது உன்னுடைய சொந்த விருப்பம். ஆனால் இங்கே என்னுடைய கடமை சொல்ல வேண்டியது சொல்லின்னுக்கிறேன். இப்படி 3 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த மனிதர்களில் இப்படி இவனுடைய செயல். சில பேருக்கு இறைவன் அடையணும், என்ன இந்த வாழ்க்கையில் சாதித்தோம், நம்ம அப்பா இருந்தார், அவர் நல்லா சம்பாதிச்சார், நம்மளை பெற்றார், நம்மளை நல்லா வளர்த்தாரு, இப்போ அப்பாவால் நடக்க முடியாதே உட்காந்துங்கிறாரு. இந்த நிலை தானே நாளைக்கு நமக்கு வரப்போகுது. இந்த நிலை வர்றதுக்குள்ளே நம்ம கடவுள்ன்ற ஒரு பொருளை பிடிக்கணும் அப்படின்னு வரவனும் உண்டு.
அப்பா இருந்தார், அவர் தலையெழுத்தாது, என் தலையெழுத்தாது இல்லைங்க, நான் பெரிய வானத்தில் பார்ப்பேங்கன்னு வரவனும் உண்டு. ஆனால் இறைவனுடைய அவனுடைய கட்டிலிருந்து எந்த கொம்பனாலையும் மாறுபட முடியாது. அவன் ஞானியாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, அவன் போட்ட வட்டத்துக்குள்ளே தான் அவனால் சுத்த முடியும். இறைவன் போட்ட வட்டத்தை தாண்டி எந்த கொம்பனாலையும் சுத்த முடியாது. இவன் கற்பனை எல்லாம் அங்கே செல்லாது. இதுதான் இறை வழிபாடு. அவன் ஞானியாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, அவன் போட்ட வட்டத்துக்குள்ளே தான் அவனால் சுத்த முடியும். இறைவன் போட்ட வட்டத்தை தாண்டி எந்த கொம்பனாலையும் சுத்த முடியாது. இவன் கற்பனை எல்லாம் அங்கே செல்லாது. இதுதான் இறை வழிபாடு. ஆத்மா வணக்கம். இப்போ 84,000 கோடி ஜீவராசி இறைவன் படிச்சுட்டான். ஆமாம். இப்போ ஐயா கொடுக்குற பாடத்தால் எல்லாமே மோட்சம் அடிச்சிடுறாங்க. எல்லாரும் மோட்சம் மோட்சம் அடைஞ்சிட்டா பிரபஞ்சம் அழிஞ்சு விடுமா, இறைவனுடைய விளையாட்டு நின்று விடுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இறைவனே உபதேசம் கொடுத்தால் கூட பக்கத்தில் சிவபெருமானே சேர் போட்டு நான் ஒரு பாடம் கொடுக்குறேன்னா நீ தப்பிச்சு போயிடுனா கூட என்னால் முடியாது. யாரால முடியும்? பட்டினத்தாருக்கு அவரோட புள்ள வடிவில் வந்தால் மட்டும்தான் முக்தின்றது விதி. ஏன் அந்த ஆன்மா பக்குவப்படலை? எப்போ பக்குவப்பட்டது? பொண்ணு பொருள் வேணும்னு செல்வத்தை சேர்க்க போன பட்டினத்தாருக்கு சிவபெருமான் ஞானத்தை கொடுத்துருந்தா அந்த ஞானம் பிடிப்பட்டிருக்காது. ஆனால் புள்ள வரம் கொடுக்காம அந்த புள்ள வேணும்னு கோயில் கோயிலாக குளங்குளமாக சுற்றி கடைசியில் ஒரு புள்ளையை தத்தெடுத்து அந்த புள்ள உருப்படாத புள்ளையா போச்சுன்னு வேதனைப்படும் போது தான் வந்தது தான் ஞானம். யார் மூலியமா ஞானம் வந்தது? யார் தன்னை காப்பாற்றுவான், தான் சொத்து சுகம்லாம் சேர்த்து வைப்பான்ற புள்ள காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கேன்னு ஞானத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளையா வந்தான். எப்போ வந்தான்? இவருக்கு எப்போ பக்குவம் வந்ததோ அப்போ தான் அந்த புள்ள வந்தான். ஏன் எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் வந்தது. இறைவன் கனவுல வந்துட்டு எப்போ அங்கே ஒருத்தன் புள்ள பெற்றுட்டு உக்காந்து கிடக்கிறான், அவங்ககிட்ட போய் நீ தத்தத்துக்கு சொல்லியிருக்கலாமே. ஏன் அவ்வளோ காலம் இறைவன் வெயிட் பண்ணான்? காலம் வந்தால் மட்டுமே இந்த கனியும். இல்லைன்னா முன்னாடியே கொடுத்தா என்ன சாமி ஆகும்? வெம்பி போயிடும். அது எனக்கும் பயன் தராது, ஊருக்கும் பயன்படாது. அப்போ யார் கொடுக்குறாங்கன்றது விஷயம் இல்லை, உனக்கு எப்போ அது கை சேரும்ன்றது தான் காலம் கொடுக்கும். அப்போ இந்த காலத்தை யார் சாமி வருங்குது? நான் செஞ்ச வினை அதை தீர்மானிக்கும். நான் அமிர்தமே கொடுத்தாலும் எனக்கு இறைவன் அமிர்தமே கொடுத்துட்டு இதை குடிச்சிருப்பா நீ சாகாவரம் பெற்றுவனா கூட எனக்கு அது கொடுக்க அந்த தைரியமாக போய் நான் குடிக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ஈ ஒரு தட்டில் அமிர்தத்தை ஊற்றினா நேராக போய் அதில் போய் குச்சிருமா? குதிக்காது. அப்போ கூட அது என்ன பண்ணோம்? ரொம்ப அறிவாளித்தனமாக ரொம்ப உஷாராக எங்கே போய் அதில் ஊந்துருவோமோன்னு பயந்து போய் ஒரு காலை தட்டில் பத்திரமா உட்கார வச்சுன்னு அதை போய் நக்கி பார்க்கணும். ஆனால் அதுதான் அமிர்தமே. அதில் போய் வீழ்ந்தா எனக்கு மரணமே இல்லை என்ற அந்த அறிவு அந்த ஈக்கு ஒரு நாளும் வராது. அந்த ஈ மாதிரி தான் நாம். காலம் வந்தால் மட்டுமே யார் பாடம் கொடுத்தாலும் அதுக்கான பலன் நமக்கு சேரும். புரியுதுங்களா? அதனால் சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்கினாலும் நமக்கு ஞானம் வருமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பக்குவம் வந்த ஆன்மா மட்டுமே கரை சேரும். அந்த பக்குவம் வர வரைக்கும் நாம் இந்த உலகத்தில் பாடுபடணும். ஐயா சின்ன வயசுலேயே ஞானம் பெற்றார். அதுக்காகவே 6 வயசுலேருந்து தேடல். என்னைக்கோ ஞானம் அடைஞ்சிட்டாரு. ஏன் இவ்வளோ காலம் வாழ்ந்தார்? எதுக்காக வாழணும்? ஞானம் அடைஞ்ச இங்கே தேவை என்ன இருக்குது? அவர் நான் காசு பணம் சேர்க்க போகிறாரா? பொண்டாட்டி வேணுமா? புள்ள வேணுமா? எது வேணும்? எதுவுமே தேவையில்லையே ஞானம் அடைஞ்ச பிறகு. அப்போ அவர் இறைவனை போய் கலக்க வேண்டியது தானே. எதுக்காக இங்கே ஒரு காலம் கடத்திருந்தார்? எதுக்காக சாமி? இவ்வளோ கூட்டம் நம்ம அவருக்காக உட்காந்துக்கு சாமி. அவரு வந்தாதான் எனக்கு இந்த விஷயமே புரியும்னு பக்குவத்துக்காக காத்துன்னு இருக்குது. மாணிக்க வாசகர் சிவபெருமான் வந்துட்டான், இவருக்கு பக்குவம் வரல. அந்த பக்குவம் வர்றதுக்காக சிவபெருமான் முன்னாடியே பண்ண வேண்டியாத விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு. குதிரை வாங்க போனவரை கோயில் கட்ட வச்சாரு, கோயில் கட்டினவரை உதவாங்க வச்சாரு. எதுக்காக? பக்குவம் வர்றதுக்காக. அப்போ ஐயா மாதிரி ஞானிகளும் யாருக்காக கற்றுந்தாங்க?
நமக்கெல்லாம் பக்குவம் ஓரத்துக்கு ஒரு காலம் வரும்பா. அந்த காலம் வந்தால் எங்கே எனக்கு குருவனே தேடும் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வந்து நீ உனக்கு நாணம் கிடச்சி நீ போயிட்டா இந்த கூட்டத்தை யார் காப்பாற்றுறது அப்படின்னு இறைவன் காலம் கடத்துகிறான். ஞானிக்கே பக்குவம் வர வைக்கிறான். அப்போது நமக்கு அப்போ எப்படி இருக்கணும்? பாடம் வாங்கினால யாருக்கும் முக்தி கிடைக்காது. பக்குவம் வந்தாலே முக்தி. அதான் ஐயா சொல்லுவார், எல்லா பாடம் வாங்கி முக்தி அடைஞ்சவன் ஒருத்தன் கூட கிடையாதுப்பா. ஆனால் ஒரு பாடம் வாங்கினவங்க கூடனாலும் முக்தி அடைய முடியும். ஏன்? ஒரே பாடத்தில் முக்தி அடைஞ்சால் அவனுக்கு அடுத்தடுத்த பாடம் தேவை கிடையாது. ஒரே பாடத்தில் எனக்கு பக்குவம் வரலை, அடுத்தடுத்த பாடத்தை வாங்கினேக்கிறேன். சரி, இந்த பாடத்தில் எனக்கு பக்குவம் வருமா, இந்த பாடத்தில் பக்குவம் வருமா அப்படின்னு இருக்கிற பாடத்தெல்லாம் வாங்கினால் கூட என்னோட பாழா போன நேரம் எனக்கு பக்குவம் வரவே இல்லை. ஆனால் பாடம் மட்டும் வாங்கி பாக்கெட்டில் வச்சிட்டேன். காரணம் என்ன? வீதி. பக்குவம் வரவனுக்கு, பக்குவம் வராத ஒரு கூட்டத்துக்கு எதை கொடுத்தாலும் அதனால் அவனுக்கு பலன் இல்லை. கட்டுக்கட்டா பணம் யாங்கிட்ட கொடுத்தா எதனா உனக்கு செலவு பண்ணுவேன். ஒரு குழந்தை கிட்ட எடுத்து கொடுத்தா அது என்ன பண்ணான்? எவ்வளோ விளையாட்டு பொருள் இருக்குது. அது போல் இதுவும் ஒரு விளையாட்டு பொருள்னு அதை கீச்சி விடும், ராக்கெட் பண்ணோம், கப்பல் விடும், எல்லாம் பண்ணோம். ஏன்னா பணத்தோட அருமை அதுக்கு தெரியலையே, அந்த பக்குவம் அதுக்கு வரலையே. அதை போல் பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் எல்லா பாடம் வாங்கினாலும் பாவப்பட்ட ஜென்மமாகவே தான் இருக்கும், பக்குவம் வராது. பக்குவம் வந்த ஆன்மா ஒரே ஒரு பாடம் வாங்கினா கூட தெய்வமே இது ஒன்றே போதும்னு சாஸ்தாங்கமாக விழுந்துடும். அதுதான் சாமி ஞானம். ஆத்மான சாமி, இப்போ வந்து கேட்டிங்கன்னா ஆம்பளைக்கு விந்து பை வச்சுட்டான், பெண்களுக்கு கர்ப்பப்பை வச்சுட்டான். அது படைச்சது ஆணா பெண்ணா அலியா? அப்போ இதெல்லாம் படைச்சவனுக்கு செயல் இருக்கும், செயல் இருக்கிறவனுக்கு கர்மா இருக்கும், கர்மா இருக்கிறவனுக்கு பாவ புண்ணியம் இருக்கும். அந்த பாவ புண்ணியம் படைச்சவனை எப்படி கடவுள்னு கூட முடியும்? அவன் எப்படி கடவுளாகவும் ஆக முடியும்? நியாயமான கேள்வி தான். இந்த மாதிரிலாம் கேட்டுறக்கூடாதுன்னா அவன் ரொம்ப உசாரான ஆள். ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். இப்படிலாம் ஒரு கூட்டம் கேள்வி கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்கும். அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், அவங்கிட்டயே இல்லாத ஒரு பொருளை நம்மக்கிட்ட கொடுத்துட்டான். அந்த பொருளை அவங்ககிட்டயே அவன் வச்சுக்க மாட்டேன்ட்டான். என்ன சாமி அப்படி ஒரு பொருள்? என்ன சாமி பொருள் அது? மனம். இந்த மனம் ஒன்று தான் என்னையும் இறைவனையும் வேறுபடுத்தி காட்டுது. இந்த மனம் ஒன்று தான் என்னையும் மகானையும் வேறுபடுத்தி காட்டுது. இந்த மனம் ஒன்று தான் பாவத்தையும் புண்ணியத்தையும் கொண்டு வந்து சேர்க்குது. செயலுக்கும் பாவ புண்ணியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எதுக்கு செயல் இல்லை? செயலுக்கும் பாவ புண்ணியத்துக்கும் செயல் இல்லை. உன் மனசுக்கும் அதுக்கு மட்டும்தான் பாவ புண்ணியம். மனசோட நீ செயல் செஞ்சால் பாவ புண்ணியம் தொடரும். மனசோட செயல் புரியல அப்படின்னு சொன்னால் உன்னோட செயல் எல்லாத்துக்கும் பாவ புண்ணியம்ன்றது தொடர்பே கிடையாது. மகானும் நம்மளை மாதிரி மனுஷன் தானே, அவங்களும் ஞானத்தை அடைஞ்சிட்டாங்க தானே. ஞானத்தை அடைஞ்சதுக்கப்புறம் இந்த உலகத்தில் 1000 செயல் செய்கிறாங்க தானே. அப்போ அந்த செயலோட பலனை அவங்க அனுபவிப்பாங்களா? அனுபவிக்கிறது இல்லை. காரணம் என்ன? நான் எதை செஞ்சாலும் அதோட தொடர்ச்சியாக இன்பம் உண்டு, துன்பம் உண்டு, பாவம் உண்டு, புண்ணியம் உண்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவர் செஞ்சால் மட்டும் ஏன் இல்லை? அவர்கிட்ட மனம் இல்லை. அப்போ இறைவன்கிட்ட மனம் இல்லை. இறைவன்கிட்ட மனம் இல்லாதனால அவனோட செயல் எல்லாத்துக்கும் பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. அதனால தான் இறைவனுக்கு இன்னொரு பேரும் உண்டு. என்ன பேர் அவனுக்கு பேர்? விருப்பு வெறுப்பு இல்லாதவன். பற்றற்றான் பற்றினை பற்றிக்கொள். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு பற்று இல்லை. ஏன் அவனுக்குன்னு ஒரு பற்று இல்லை? ஏன்னா அவன்கிட்ட மனம் இல்லை. ஏன் இங்கே என்கிட்ட மட்டும் எல்லாத்தையும் பிடிச்சின்னு இருக்கிறேன்? ஏன்னா என்கிட்ட மட்டும்தான் மனம் இருக்குது. அப்போ என்னோட செயல் எல்லாத்துக்கும் இன்ப துன்பம் உண்டு, அதோட தொடர்ச்சியாக பாவ புண்ணியமும் உண்டு. இறைவனுக்கு அப்படி ஒரு பொருள் இல்லை சாமி. அதனால் அதை அவன் என்ன பண்ணாலும் பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. ராமன் என்ன பண்ணார்? ராவணனை அழிச்சிட்டாரு. ராமன் யாரு? அவனும் கடவுள் தானே, சாட்சாத் கடவுள். திருமாலே ஒரு வடிவம் எடுத்துன்னு இந்த பூமியில் இருந்து ஒரு மனுஷன் என்னெல்லாம் துன்பப்படணும் அவ்வளோ துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் தான் பொண்டாட்டியவே ஒருத்தன் தூக்கி போட்டான். யாரோட பொண்டாட்டிய? நம்ம பொண்டாட்டி தூக்கி போனால் கூட ஒரு நியாயங்குது. ஏன்னா நம்மளாம் சாதாரண மனுஷன். கடவுளோட பொண்டாட்டியே ஒருத்தன் தூக்கி போட்டான், கடவுளை ஏமாற்றிட்டான். அப்போ மாயைன்றது எவ்வளோ பெரிய பொருளாக இருக்கும்?
இவன் ஒரு கடவுள், ராமன் ஒரு கடவுள், அவனுக்கு தெரியாதா? வந்துக்கிறது ஒரு மானா இல்லை ஒரு வேஷம் போட்டு ஒருத்தன் வந்துக்கிறானா தெரியாதா? தங்கத்தில் எங்கன்னா மான் இருக்குமா? நான் நம்புவேனா? இல்லை வெள்ளை காக்கா பறக்குன்னு சொன்னால் நம்புமா? நமக்கே நம்ப மாட்டோமே. ஆனால் ராமனை நம்ப வச்சுச்சே. தக்கத்தருன்னு சொல்லிக்குது ஒரு மான், அதை நம்பி வேட்டையாட போகிறான் ஒருத்தன். யார்? கடவுளே போகிறான். அதோட தண்டனையா தன்னோட பொண்டாட்டியை இழந்துட்டான், ராஜ்யத்தை இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதைய காட்டில் தெரிகிறான். அவனோட வேதனை எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும்? பெரும் வேதனை தான். நம்ம வேதனைலாம் ஒன்றுமே இல்லை. மனுஷனாக பிறந்தா கடவுளாக பிறந்தாலும் இவ்வளோத்தையும் அனுபவிக்கணும். அப்போ நம்மெல்லாம் தப்பிச்சிட்டோம். பரவாயில்லை நம்மலாம். அப்போது கடவுள் தான், ராமன் கடவுள் தான், ராவனை கொண்டுட்டான். இப்போது அவன் ஏன் இந்த ஒரு யாகம் வளர்த்துறான்? அவன் சிவனை உருவகம் பண்ணிட்டு, சிவனோட சிலையை பிரதிஷ்டை பண்ணிட்டு, அங்கே ராவண ஒரு சிவபக்தன், அந்த சிவபக்தனை கொன்றதுனால எனக்கு ஒரு தோஷம் வந்துடுச்சு. இந்த தோஷத்தை தீர்க்கணும்னா சிவனை கும்பிடணும். யார் கொண்டா? ராமன் கொன்னது கடவுள்ன்ற ராமன். அவனுக்கு தோஷம் வரலாமா? வந்துச்சே. ஏன் வந்தது? ராமன் கிட்டையும் மனம் இருந்தது. அப்போ ராம மனம் இருக்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் தோஷம் உண்டு, பரிகாரம் உண்டு, எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஆனால் சிவபெருமான் எவ்வளோ பேர் அழைச்சிக்கிறானே, எங்கேயாவது பரிகாரம் பண்ணிக்கிறான்? ஏன்? அவனுக்காக எதையுமே பண்ணலை. ராமன் யாருக்காக கொண்டான்? பொண்டாட்டியை தூக்கி போட்டான்டா அவன். பாயே உன்னை உசுரா விடக்கூடாது கொண்டான். தனக்காக அங்கே ஒரு உயிர் பலி போச்சு. அப்போ அங்கே மனம் வந்துச்சுல்ல. மனம் வந்தால் பரிகாரம் பண்ணி ஆகணும், பாவ புண்ணியம் உண்டு, அதை அனுபவிச்சு ஆகணும். மனம் இல்லாத ஏக இறைவன் எது பண்ணாலும் பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, அவன் எங்கும் பரிகாரமும் பண்ணதில்லை. புரியுதுங்களா? அப்போ எல்லாத்துக்கும் காரணக்கத்தா யாரு? பாழா போன மனம்தான்.